வணக்கம் வேந்தரன். இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். புனிதராக அறிவிக்கப்பட்டார் அன்னை தெரசா. வாட்டிகன் விழாவில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. காவிரியில் தண்ணீர் திறக்க கோரிய வழக்கு தமிழக அரசு இன்று பதில் மனு தாக்கல். பொருளாதார வளர்ச்சிக்கு சீர்திருத்தம் தேவை. G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடு முழுவதும் களை கட்டுகிறது விநாயகர் சதுர்த்தி விழா. கோவில்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள். பழிவாங்கும் நோக்கில் வதந்தி பரப்பும் நியூஸ் 7 தொலைக்காட்சி. SRM பல்கலைக்கழகம் கண்டனம். வாட்டிகன் தேவாலயத்தில் நேற்று நடைபெற்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் போப் பிரான்சிஸ் அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கினார். ஏழைகளுக்கு பல்வேறு சேவைகள் புரிந்த அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி வாட்டிகனில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் நேற்று பகல் நடைபெற்றது. அன்னை தெரசாவின் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் அமைப்பின் சீருடையை நினைவுபடுத்தும் வண்ணம் புனித பீட்டர் தேவாலயம் வெள்ளை மற்றும் நீல நிறங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பல லட்சம் பேர் திரண்ட இந்த நிகழ்ச்சியில் போப் பிரான்சிஸ் அன்னை தெரசாவை புனிதராக அறிவித்தார். இப்போது இவர் புனிதர், ஆனால் எப்போதுமே அவர் அன்னை என்று போப் பிரான்சிஸ் அவரது மறையுரையில் குறிப்பிட்டார். தாய்மை அன்பின் மறுஉருவம் அன்னை தெரசா என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்ச்சியில் 15 நாட்டு தலைவர்களுடன் இந்தியா சார்பாக மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி, தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர். காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று பதில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. காவிரி நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஜூன், ஜூலை மாதங்களில் கர்நாடகம் தர வேண்டிய 50 TMC தண்ணீர் வழங்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இது தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் போதிய மழை பெய்யாததால் அணைகளில் நீர் இருப்பு இல்லை எனவும், இதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட இயலாது எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் காவிரியிலிருந்து எந்த அளவுக்கு தண்ணீர் திறந்து விட முடியும் என வரும் திங்கட்கிழமைக்குள் தெரிவிக்க வேண்டும் என விசாரணையின் போது கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கில் கர்நாடக அரசின் மனுவிற்கு பதில் மனு தாக்கல் செய்ய தமிழகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கர்நாடக அரசின் மனுவில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டியும் தமிழகத்தின் தண்ணீர் தேவை பற்றியும் தமிழக அரசு இன்று பதில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறது. உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை சீர்திருத்தங்கள் தேவை என G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். G20 மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அமெரிக்க அதிபர் ஒபாமா, ஆஸ்திரேலிய பிரதமர் உள்பட பல நாட்டு தலைவர்களையும் மோடி சந்தித்தார். பின்னர் G20 உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி G20 அமைப்புக்கு செயல்திறன் கொண்ட கொள்கை திட்டம் தேவை என வலியுறுத்தினார். கூட்டுறவுடன் கூடிய ஒருங்கிணைந்த இலக்குடன் கூடிய நடவடிக்கை தேவை எனவும் அவர் குறிப்பிட்டார். G20 உச்சி மாநாடு நிறைவையொட்டி அதில் பங்கேற்ற தலைவர்களுக்கு சீன அரசு நேற்று இசையுடன் கூடிய விருந்து அளித்து கௌரவித்தது. அந்த விருந்தின் போது அன்ன தடாகம் என்ற பாலே நடனம், பிரெஞ்சு பியானோ கலைஞரின் நிலா வெளிச்சம் மற்றும் சீன கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. G20 உச்சி மாநாடு நிறைவடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாடு திரும்ப உள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று தமிழகம் மற்றும் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவில்களிலும் வீடுகளிலும் கொழுக்கட்டை, பொரி மற்றும் மங்கள பொருட்களை படைத்து விநாயக பெருமானை மக்கள் வழிபட்டு வருகின்றனர். ஆவணி மாதத்தில் வரும் சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமான் அவதரித்ததாக நம்பப்படுகிறது. அதன்படி இன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை முதல் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன.
விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள நவசக்தி விநாயகர், கபாலீஸ்வரர் கோவிலில் உள்ள நர்த்தன விநாயகர் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. அதிகாலை முதலே பக்தர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் விநாயக பெருமானை வழிபட்டு வருகின்றனர். விநாயகருக்கு அருகம்புல் மாலையிட்டு அவல், பொரி, கொழுக்கட்டை படையலிட்டு பக்தர்கள் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால நாங்கள் காலையிலேயே கோவிலுக்கு வந்திருக்கோம். கோவிலில் நிறைய கூட்டம் இருக்குது. பிள்ளையாருக்கு விதிஷம்னா அது மோதகம் தான். மோதகம், சுண்டல் வச்சு படைப்பாங்க. முக்கியமாக அருகம்புல் இந்த மாதிரி பூ இது வச்சு படைப்பாங்க. இங்கே நவசக்தி விநாயகரை பார்க்கின்ற ஒவ்வொரு சமயமும் எங்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இங்கே இவர்கிட்ட வேண்டுதல் செய்யும்போது நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அதனால் இந்த நவம்னா 9 சக்திகளை சேர்ந்த இந்த விநாயகர் இங்கே மயிலாப்பூர் வட்டத்தில் மிகவும் பிரசித்திமானவர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். பிள்ளையார்பட்டி விநாயகர் சதுர்த்தி விழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டு விழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருநாளின் நிறைவு மற்றும் விநாயகர் சதுர்த்தி நாளான இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பிள்ளையாரை வழிபட்டனர். முக்கிய நிகழ்வாக திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் இன்று நடைபெற உள்ளது. அதுபோல இன்று பிற்பகலில் 18 படி அரிசியில் செய்த ராட்சத கொழுக்கட்டை விநாயகருக்கு படைக்கப்பட உள்ளது. சாமி நல்லா தரிசனம் நல்லா கிடைச்சி, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. காவல்துறை அதிகாரியெல்லாம் நல்ல ஒரு லைன்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 25 நிமிஷத்தில் சாமியை பார்த்துட்டு நல்லா நிதானமாக பார்த்துட்டு வரட்டும். அதுபோல விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சியில் உள்ள புகழ்பெற்ற மலைக்கோட்டை பிள்ளையார் கோவிலில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். திருச்சி மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள மாணிக்க விநாயகர் கோவிலில் இன்று அதிகாலை முதல் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விழாவை முன்னிட்டு விநாயகர் சன்னதி ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழ வகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அங்கு நடைபெறும் பூஜையில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். புகழ்பெற்ற மலைக்கோட்டை விநாயகருக்கு இன்று பகல் 10 மணிக்கு மேல் 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படைக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தினால நாங்கள் திருச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கோம். உச்சி பிள்ளையார் கோயிலில் விசேஷனால இங்கே சிறப்பாக 150 கிலோ கொழுக்கட்டை செஞ்சுருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே இறைவனையும் தரிசித்துட்டு போகலான்ட்டு சென்னையிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மும்பை சித்தி விநாயகர் கோவில் மற்றும் குஜராத் மாநிலம் ராஜ்கோட், வதோதரா உள்பட நாடெங்கும் பல்வேறு நகரங்களில் உள்ள விநாயகர் கோவில்களில் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இனிப்பு பலகாரங்களை படைத்து விநாயகரை மக்கள் பூஜித்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு அங்கே பிரிவினைவாத தலைவர்களை சந்திக்க முடியாமல் தொடர்ந்த ஏமாற்றத்தை சந்தித்து வருகிறது. காஷ்மீரில் ஜூலை 8ஆம் தேதியன்று தீவிரவாத தலைவர் பர்ஹான் வானி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு கலவரம் வெடித்தது. 57 நாட்களுக்கு மேல் நீடிக்கும் இந்த கலவரத்தில் இதுவரை 71 பேர் பலியாகி 6000 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய 28 பேர் கொண்ட குழு 2 நாட்கள் பயணமாக நேற்று காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகருக்கு போய் சேர்ந்தது. அங்கு ஜடர்போராவில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹூரியத் மாநாட்டு கட்சி தலைவர் கிலானியை இந்த குழு சந்திக்க சென்றபோது அவர் சந்திக்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் ஹம்ஹம்மா காவல் நிலையத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக்கை அனைத்து கட்சி குழுவினர் சந்தித்தாலும் அவர் இந்த குழுவை தில்லியில் சந்திப்பதாக தட்டி கழித்தார். எனினும் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக அனைத்து கட்சி குழுவில் இடம்பெற்றுள்ள சரத் யாதவ் கூறியுள்ளார். हम इस देश के लिए हैं, तो देश के खातिर जब कई तरह के काम ऐसा करना पड़ते हैं जिससे मान अपमान का कोई मामला नहीं. இதனிடையே 28 பேர் தூதுக்குழு இன்று ஜம்மு பகுதிக்கு செல்ல உள்ளது. இதற்கிடையே காஷ்மீரில் மீண்டும் கலவரம் உண்டுள்ளது. நேற்று சோஃபியான் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு அலுவலகத்தை கலவரக்காரர்கள் தீயிட்டு எரித்தனர். அசாம் வங்கதேச எல்லைப் பகுதியில் 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அசாம் மாநில முதல்வர் சர்வானந்த சோனோவால் பிரம்மபுத்திரா நதியில் படகில் பயணம் செய்து எல்லைச் சாவடிகளை பார்வையிட்டார்.
அசாம் மாநிலத்தில் வங்கதேச அகதிகளின் ஊடுருவல் நீண்ட காலமாக நடந்து வருகிறது. எல்லையில் அதிக அளவில் கள்ளக்கடத்தலும் நடைபெறுகிறது. இந்நிலையில் அசாம் மாநில முதல்வர் சர்பானந்த சோனோவால் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் ஆபத்தான இந்த எல்லைப் பகுதியை நேரில் பார்வையிடுவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார். அதன்படி கடந்த 2 நாட்களாக அவர் அசாம் வங்கதேச எல்லைப் பகுதிகளை பார்வையிட்டு வருகிறார். நேற்று மனாச்சார் ஹாடிச்சார் எல்லைப்புற சாவடிகளை பார்வையிட்ட அவர் அங்குள்ள எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடினார். அசாம் வங்கதேசம் இடையே 47 கிலோமீட்டர் நீளத்துக்கு பிரம்மபுத்திரா நதியே எல்லையாக இருக்கும் நிலையில் நேற்று பிரம்மபுத்திரா நதியில் சர்பானந்த சோனோவால் படகில் பயணம் செய்தார். உலகத்தரம் கொண்ட SRM கல்வி நிறுவனங்கள் மீது திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கில் வதந்தி பரப்பி வரும் நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு SRM பல்கலைக்கழக பதிவாளர் சேதுராமன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை பதிவாளர் சேதுராமன் வெளியிட்டுள்ளார். நியூஸ் 7 தொலைக்காட்சி பரப்பி வரும் அவதூறுகளில் துளியளவும் உண்மையில்லை என்றும் மிரட்டலையே தொழிலாக வைத்திருக்கும் சிலர் இவ்வாறான அவதூறுகளை நியூஸ் 7 தொலைக்காட்சி வழியே பரப்பி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தங்களது கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு சர்வதேச அளவில் பல்வேறு பிரபல நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்டுதோறும் 5000த்திற்கும் அதிகமான SRM மாணவர்கள் வளாக நேர்காணல் மூலமாக வேலைவாய்ப்பை பெறுவதாகவும் இன்றைக்கு தங்களது தரமான கல்வி சேவையின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். 2500க்கும் அதிகமான மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கி வருபவர் தங்களது குழும தலைவர் பாரிவேந்தர் என்றும் கிராமப்புற மாணவர்களுக்கும் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்க வேண்டும் என்பதே தங்களது நிறுவனத்தின் குறிக்கோள் எனவும் சேதுராமன் தெரிவித்துள்ளார். எனவே அவதூறுகள் மூலமாக SRM கல்விக் குழுமத்தின் சிறப்பான செயல்பாடுகளை தடுத்துவிட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் சேதுராமன் குறிப்பிட்டுள்ளார். உண்டு உறைவிட பள்ளியில் 2 மாணவர்கள் பலி, ஒரு மாணவியின் உடல்நிலை கவலைக்கிடம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோவில் மிகவும் புகழ்பெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இக்கோவிலில் கொழுக்கட்டை, அவல், பொரி உள்ளிட்டவை படைக்கப்பட்டு விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு தரிசனம் செய்தார். பொதுமக்கள் ஏராளமானோரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து மணக்குள விநாயகரை வழிபட்டனர். இன்றைக்கி முதன்மை கணவனான விநாயகருக்கு உகந்த நாள்ன்றதுனால விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பாண்டிச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோயிலுக்கு தரிசனம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே லைனில் நின்று சாமியை தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு பிடிச்ச விஷயங்களை வச்சு படைச்சி அவரை தரிசனம் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கோவையில் உள்ள ஈச்சனாரி மற்றும் முந்தி விநாயகர் கோவில்களில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமானோர் பங்கேற்று வருகின்றனர். கோவை புளியகுளம் பகுதியில் அமைந்துள்ள ஈச்சனாரி மற்றும் முந்தி விநாயகர் கோவில்கள் புகழ்பெற்றவை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இக்கோவில்களில் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் குடும்பத்துடன் வழிபட்டு வருகின்றனர். ஏராளமான மக்கள் ஐயனை வழிபடுவாங்க. வடை, லட்டு எல்லாம் பலவிதமான ஒரு 30 வகையான 60 வகையான ஐட்டங்கள் வச்சு ஐயனுக்கு வழிபட்டு சீரும் சிறப்புமாக வழிபடுவாங்க. இதேபோல விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதி மக்கள் ஆண்டுதோறும் ஒவ்வொரு தலைப்பில் விநாயகர் சிலை அமைப்பது வழக்கம். இந்த ஆண்டு தங்கத்தால் ஜொலிப்பது போன்ற கோபுரம், ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கலையம்சம் கொண்ட தேவதை சிலைகள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு பிரம்மாண்டமான கோவிலையே அவர்கள் உருவாக்கியுள்ளனர். அங்கு செல்வங்களை அள்ளித்தரும் ஸ்ரீ ஐஸ்வர்ய மகா கணபதி கைலாயத்தில் அமர்ந்திருப்பது போன்று சிலை நிறுவப்பட்டுள்ளது. பரவசத்தை ஏற்படுத்தும் இந்த கோவில் நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர்.
இந்த முறை வந்து ஐஸ்வர்யா மகா கணபதி என்ற ஒரு தீமில் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து அப்படியே வந்து தங்கத்தில் மினுக்கிற மாதிரி ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே துவாரபாலகர் 2 பக்கமும் நின்றுட்டுருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. நடுவில் கணபதி ரொம்ப அழகாக அப்படியே தத்ரூபமாக வர்ணித்து நகை அலங்காரம்லாம் பண்ணி ரொம்ப பார்க்கவே அப்படியே 2 கண்ணும் பத்தலை. திருச்சியில் விநாயகர் சிலை வைப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்ய வலியுறுத்தி காவல்துறை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட 50க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர். திருச்சியில் அரியமங்கலம், பொன்மலை, தென்னூர் ஆகிய பகுதிகளில் கடந்த ஆண்டை விட அதிகமாக 16 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. அனுமதி பெறப்பட்ட இடங்களில் மட்டும் சிலைகளை வைக்க வேண்டும் என்று கூறி அரியமங்கலத்தில் காவல்துறையினர் நேற்று தடியடி நடத்தியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் அதே இடங்களில் சிலைகளை வைக்க அனுமதி கோரியும் விநாயகர் சிலைகளுடன் காவல்துறை ஆணையர் அலுவலகம் திரண்ட மக்கள் அங்கே முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டம் நடத்திய 50க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தடியடி, முற்றுகை, கைது என அடுத்தடுத்த நிகழ்வுகளால் திருச்சியில் பதற்றம் நிலவுகிறது. திருநெல்வேலியில் விநாயகர் சிலைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. திருநெல்வேலி அருகே கீழ வீரராகவபுரம், மேலநத்தம் கிராமங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 5 மற்றும் 7 அடி உயரங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. இவை உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்ததாக கூறி மேலப்பாளையம் காவல்துறையினர் சிலைகளை டெம்போ வாகனம் மூலம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து அங்கு முற்றுகையிட்ட பாரதிய ஜனதாவினரும் பகுதி மக்களும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் சிலைகளை திருப்பித் தர மறுத்துவிட்ட காவல்துறையினர் அவற்றை பாளையங்கோட்டை சிவன் கோவிலுக்கு அனுப்பி வைத்தனர். விநாயகர் பெருமானை வழிபடுவதற்காக அந்த ஊர் மக்கள் சார்பாக வாங்கி வைக்கப்பட்டிருந்த விநாயகரை காவல்துறை அனுமதி இல்லாமல் நீங்கள் விநாயகரை வழிபடுவதாக ஊர் பொதுமக்கள் விநாயகரை வைக்கக்கூடாது என்று எடுத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளார்கள். காவல்துறை வழிபாட்டு உரிமையை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காட்டி இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை காவல்துறை பறித்து வருகிறது. எங்கள் ஊரில் நாங்கள் பொம்பளைலாம் சேர்ந்து ஒரு பிள்ளையார் வாங்கி கொண்டு வச்சு கும்பிடுறதுக்கு ஆசைப்பட்டு செய்தோம். அதை செய்யும்போது காவல்துறையார் வந்து அதை செய்யக்கூடாது அப்படின்னு காலையில் 6:30 மணிக்கு வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு பிள்ளையார் வேணும் சார், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் கும்பிடணும், எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், இதுக்கு அனுமதி வேணும். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் திருப்பணிக்காக கருவறையை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பக்தர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் உள்ள புகழ்பெற்ற கோட்டை பெரிய மாரியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. கருவறையை இடிக்காமல் பணிகளை நடத்த வேண்டும் என கோவில் அறக்கட்டளை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் கருவறையை அகற்றுவதற்காக நேற்று பாலாலயம் நடத்தியதை எதிர்த்து அலுவலர்களுடன் கோவில் பூசாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோவில் கருவறையை அலுவலர்கள் மூடினர். இதை கண்டித்தும் கருவறையை இடிக்காமல் திருப்பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தியும் கருவறை முன்பு பக்தர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். பின்னர் காவல்துறையினரின் சமரசத்தின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. பழமையான கோவில் இது. பூஜை பண்ணிட்டு இருக்க பூசாரிகள் கிட்ட இருந்து போலீஸ் போர்ஸை யூஸ் பண்ணி அத்துமீறி சாவியை வாங்கியிருக்காங்க. இந்த சாவியை மீண்டும் பூசாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். கோவில் கருவறை திறக்கப்பட வேண்டும். சேலம் கோட்டை மாரியம்மனுக்கு தினமும் அனுசரி பூஜைகள் நடக்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் விடிய விடிய இங்கே வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்து திறந்து வைத்த பிறகுதான் வீட்டிற்கு செல்வோம் என்ற உறுதியுடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் நேற்றிரவு தனிப்பட்ட பயணமாக தன் குடும்பத்தினருடன் லண்டன் புறப்பட்டு சென்றார். நேற்றிரவு 9:45 மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அவர் துபாய் வழியாக பிரிட்டனின் தலைநகரமான லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டார். அவருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், மகள் செந்தாமரை, மருமகன் சபரீசன் மற்றும் பேரன் பேத்திகளும் லண்டன் சென்றுள்ளனர். உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் 1 வார காலம் லண்டனில் ஓய்வெடுத்துவிட்டு சென்னை திரும்ப ஸ்டாலின் திட்டமிட்டு இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்துள்ளன. விழுப்புரம் அருகே மத்திய அரசின் உண்டு உறைவிட பள்ளியில் பயின்ற 2 மாணவர்கள் பலியான நிலையில் மேலும் ஒரு மாணவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்.
சந்தைப்பேட்டையில் உள்ள மத்திய அரசின் உண்டு உறைவிட பள்ளியில் பயின்று வந்த 3ஆம் வகுப்பு மாணவன் ஐயனார், 6ஆம் வகுப்பு மாணவன் ராஜதுரை ஆகியோர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர்கள் இருவரும் நேற்று பலியாகினர். விடுதியில் அளிக்கப்பட்ட மோசமான உணவே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. தகவல் அறிந்த மாணவர்களின் உறவினர்கள் விடுதியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வித்துறை அலுவலர்களின் சமாதானத்தின் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். இந்நிலையில் அதே விடுதியில் பயிலும் லட்சுமி என்ற மாணவியும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. சேலம் ரயில்வே கண்டெய்னரின் பல கோடி ரூபாயை திருடி சென்ற குற்றவாளிகள் விரைவில் பிடிபடுவார்கள் என தென்னக ரயில்வே பாதுகாப்பு கூடுதல் ஐஜி அரோமா சிங் தாகூர் கூறியுள்ளார். கடந்த மாதம் 8ஆம் தேதி இரவு சேலத்திலிருந்து சென்னைக்கு ரயிலில் சென்ற வங்கி பணத்தில் 5,75 லட்சம் ரூபாயை அடையாளம் தெரியாத நபர்கள் மேற்கூரையை வெட்டி கொள்ளையடித்து சென்றனர். இந்நிலையில் நேற்று திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்தில் பாதுகாப்பு ஆய்வுப் பணிகளை பார்வையிட்ட தென்னக ரயில்வே பாதுகாப்பு கூடுதல் ஐஜி அரோமா சிங் தாகூர் தென்னக ரயில்வே கோட்டத்தில் பயணிகள் பாதுகாப்புக்காக 62 கோடி ரூபாய் செலவில் 132 ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட இருப்பதாக தெரிவித்தார். நிர்பயா திட்டத்தின் கீழ் இந்த கேமராக்கள் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற ரயில் நிலையங்களில் இந்த நிதியாண்டிற்குள் அமைக்கப்படும் எனவும் அவர் கூறினார். Even in this train robbery thing, the investigation is still on. We are also inquiring into it, and hopefully we should come up with something very soon. 36 stations we have identified for installation of cameras. December end it should be done. So I think if not December, then at least by March 17 it should be done. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் ஆதார் எண் வழங்கப்பட்டதில் குளறுபடி ஏற்பட்டதாக கூறி ஆதார் வழங்கும் மையத்தை மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகள் முனைப்பாக நடைபெற்று வருகின்றன. சீர்காழி சுற்றுப்பகுதியில் இதற்காக கொடுக்கப்பட்ட பிளாஸ்டிக் ஆதார் அட்டை எண்களை பதிவு செய்ய முடியவில்லை என்று கூறி நியாய விலைக்கடை ஊழியர்கள் மக்களை திருப்பி அனுப்பி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த விளந்திடச்சமுத்திரம், தாண்டவன்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சீர்காழியில் உள்ள ஆதார் பதிவு மையத்தை முற்றுகையிட்டனர். தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆதார் எண்ணின் உண்மைத்தன்மை குறித்து அங்கிருந்தவர்களிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கார்டு 50 ரூபா கொடுத்துருந்தேன் தனியார்கிட்ட. சொசைட்டிக்கு போனால் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸுக்கு நான் 3-4 தடவை அலைஞ்சிட்டேன். இப்போது சரியாக எடுத்து கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இதுக்கு என்ன தீர்வு? இதோட 4 தடவை இங்கே வந்துட்டேன். புதுசாக ஒரு மனு எழுதுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் பசுமை குடில்கள் மூலம் சாகுபடி செய்யப்படும் பூ வகைகளால் நல்ல வருமானம் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சின்ன வெங்காயம், மக்காச்சோளம் ஆகியவற்றை பயிரிட்டு வந்த பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் அண்மை காலமாக காய்கறிகளையும் பூக்களையும் பயிரிட ஆர்வம் காட்டி வருகின்றனர். குரும்பலூர், அணுக்கூர் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் பசுமை குடில்கள் அமைத்து மஞ்சள் மற்றும் செவ்வந்தி பூக்கள் பயிரிட்டு வருகின்றனர். இவை 5 மாதங்களில் சாகுபடிக்கு தயாராவதோடு 1 மாதத்தில் 500 கிலோ வரை பூக்கள் கிடைப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். திருவிழா மற்றும் திருமண காலங்களில் இவை அதிக விலைக்கு போவதாகவும் பசுமை குடில்களுக்கு அரசு மானியம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். 50 சென்ட் பாலி யோஸ் போட்டிருக்கேன். செவந்தி பூ உள்ள நட்டுருக்கேன். அதில் ஒரு நட்டு 5 மாதம் கழித்து பூ அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு 500 to 800 கிலோ வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதத்துக்கு 2 டன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற துப்பாக்கி வீரர் அபினவ் பிந்த்ரா ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வெனிசுவேலாவில் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் பிரம்மாண்ட பேரணி நடத்தியுள்ள நிலையில் அரசை கவிழ்க்கும் முயற்சியை முறியடித்துள்ளதாக வெனிசுவேலா அரசு அறிவித்துள்ளது.
தென் அமெரிக்க நாடான வெனிசுவேலாவில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தலைமையில் சோசலிச அரசு ஆட்சி நடத்தி வருகிறது. இதற்காக விலைவாசி உயர்வு, உணவு மற்றும் மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு போன்ற காரணங்களை கூறி தீவிர வலதுசாரி எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கடந்த 1ஆம் தேதி தலைநகர் கராகஸில் பல ஆயிரம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடந்தது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த வெனிசுவேலா வெளியுறவுத்துறை அமைச்சர் டெல்சி ரோட்ஸ்கர்ஸ் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் மிகப்பெரிய அளவில் படுகொலைகளும் ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியும் முறியடிக்கப்பட்டிருப்பதாக அறிவித்துள்ளார். La acción preventiva del gobierno nacional desmanteló una masacre. Era la reedición del plan del año 2002. Francotiradores buscaban el asesinato de ciudadanos y ciudadanas para vender al mundo una foto poco agradable sobre nuestro país. இந்தியாவின் துப்பாக்கி சுடும் வீரரும் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவருமான அபினவ் பிந்த்ரா துப்பாக்கி சுடும் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்தியாவின் மிகச்சிறந்த துப்பாக்கிச் சுடும் வீரர்களில் ஒருவர் அபினவ் பிந்த்ரா. 18 வயது இளம் வீரராக சிட்னி ஒலிம்பிக்கில் பங்கேற்ற அவர் 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்தார். இந்திய ஒலிம்பிக் வரலாற்றில் தங்கம் வென்ற ஒரே தனிநபர் அபினவ் பிந்த்ரா தான். ஆனால் அண்மையில் நடந்து முடிந்த ரியோ ஒலிம்பிக்கில் பிந்த்ரா சரியாக சோபிக்கவில்லை. இந்த நிலையில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் நடந்த பாராட்டு விழா ஒன்றில் பங்கேற்ற பிந்த்ரா இளம் தலைமுறைக்கு வழிவிட்டு துப்பாக்கி சுடும் போட்டிகளில் இருந்து தான் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். Many people ask me why I'm retiring. I have many more years left before I need to go, they say. My answer is that it is time to move on and hand over the baton to the new generation. It is time for them to blossom. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புனிதராக அறிவிக்கப்பட்டார் அன்னை தெரசா. வாட்டிகன் விழாவில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. காவிரியில் தண்ணீர் திறக்க கோரிய வழக்கு தமிழக அரசு இன்று பதில் மனு தாக்கல். பொருளாதார வளர்ச்சிக்கு சீர்திருத்தம் தேவை. G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடு முழுவதும் களை கட்டுகிறது விநாயகர் சதுர்த்தி விழா. கோவில்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள். பழிவாங்கும் நோக்கில் வதந்தி பரப்பும் நியூஸ் 7 தொலைக்காட்சி. SRM பல்கலைக்கழகம் கண்டனம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.